வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மீதும், நாதாக்கள் மீதும், ஷஹதாக்கள் மீதும், இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறு அமலின் சொர்க்கவாசல். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நல்ல அமல் செஞ்சிருப்போம், இன்னும் நிறைய கெட்ட அமல் செஞ்சிருப்போம். அதுல கெட்ட அமல் நமக்கு கடைசி வரைக்கும் வரப்போறது இல்லை. அதே மாதிரி நல்ல அமல் நம்ம ஏதாவது ஒரு காரணத்துல கண்டிப்பா அது நமக்கு உதவி புரியும். இதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. முன்னொரு காலத்துல ஒரு 3 மனிதர்கள் அவங்க பிரயாணம் மேற்கொள்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இருள் வந்துருச்சு, நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குகையில போய் தங்குறாங்க. கொஞ்ச நேரத்துல எங்கிருந்தோ ஒரு பாறை அந்த குகையோட வாசலை அடைச்சிருது. உள்ள இருந்தவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து, நம்மள யார் காப்பாத்த போறா, நம்ம எப்படி இதுல இருந்து வெளில போவோம், நம்ம இதுல இறந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்ப அதுல ஒரு மனிதர் சொல்றாங்க, நம்ம செஞ்ச நல்ல அமலை கொண்டு அல்லாஹ் கிட்ட நம்ம பாதுகாப்பு தேடுவோம் அப்படி சொல்லி. அப்ப முதல் நபர் வராங்க. அவங்க யாருன்னா பெற்றோருக்கு சேவை செய்யறவங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பால்காரன், என்னுடைய தாயும் தந்தையும் ரொம்ப வயசானவங்க. நான் முதல்ல அவங்களுக்கு தான் பால் கொடுப்பேன். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தைக்கு தான் என்னுடைய முதல் சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்களுடைய தாய் தூங்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க பார்த்துட்டு, சரி நம்ம தாயை நம்ம தொந்தரவு செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. பசியில அவங்களுடைய பிள்ளைங்க அழுகுறாங்க. இருந்தாலும் என்னுடைய முதல் பால் என்னுடைய தாய்க்காக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இரவெல்லாம் அவங்களுடைய தாயோடைய கால் அடியிலே நின்றுட்டு இருந்தாங்க. கேக்குறாங்க, யா அல்லாஹ், இதை நான் உனக்கு திருப்திப்படுத்தினதை கொண்டு எனக்கு இந்த குகையோட வாசையில தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், கொஞ்சமா திறக்கிறான். அதுல அவங்களால போக முடியாது, வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் 2வது மனிதர் வராங்க. அவங்க யாருன்னா பாவத்தை விட்டும் தவிர்த்தவங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு பெண்மணியை ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள தவறான வழியில அவங்கள பார்த்தேன். ஒரு நாள் அவங்க ரொம்ப வறுமையில இருந்தாங்க. அப்போ நான் என்னுடைய பணத்தை கொடுத்து அவங்கள என்னுடைய பக்கம் தப்பான வழியில நான் அழைக்க இருந்தேன். அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, இன்னும் இந்த பாவத்தை செய்யறதுல இருந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். இன்னும் அந்த பணமும் நான் எடுக்கல, விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இதை நான் உன்னுடைய பயத்தை கொண்டு செஞ்சிருந்தேன்னா எனக்கு இந்த குகையோட வாசலை தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, இன்னும் கொஞ்சம் திறக்கிறான். ஆனா அதுலயும் அவங்களால போக முடியல. அதுக்கப்புறம் 3வது மனிதர் என்ன பண்றாங்க, அவங்களும் துவா செய்யறாங்க. அவங்க யாருன்னா நேர்மையானவங்க, இன்னும் அமானத்தை பாதுகாக்கிறவங்க, பேணி பாதுகாக்கிறவங்க. அவங்க துவா செய்யறாங்க, நான் என்னுடைய தொழிலாளர்களுக்கு எல்லாமே நிறைய வேலையை கொடுத்தேன், அதுக்கேற்ற மாதிரி கூலியும் அவங்களுக்கு கொடுத்தேன். அப்படி இருக்க ஒருத்தவங்க மட்டும் கூலி வாங்கவே இல்லை, அவங்க போயிட்டாங்க. அதை அவங்க பயன்படுத்தல, அவங்களுடைய வியாபாரத்துக்காக அவங்க செலவு செஞ்சாங்க. அந்த பணத்துல நிறைய ஆடு, நிறைய மாடுகள்லாம் வாங்கி நிறைய வளர்த்தாங்க. அது நிறைய பல்கி பெருகிச்சு. சில வருடம் கழிச்சு அந்த மனிதர் வர்றாங்க. கேக்குறாங்க, என்னுடைய கூலி பணம் எங்க, என்னுடைய சம்பளம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இது எல்லாமே உன்னுடையதுதான். இந்த ஆடு, இந்த மாடு, இவ்வளோ இருக்கே, இதெல்லாம் உன்னுடையதான். இதுல நான் 1 ரூபா கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அந்த மனிதர் அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்களாம். சொல்றாங்க, யா அல்லாஹ், இதை நான் திருப்திப்படுத்தினதை கொண்டு எனக்கு இந்த குகையோட வாசலை துறையேன் கேக்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், முழுசா அந்த குகையை திறந்துடுறான். அவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்ச அமல் எந்த இடத்துல வேணா அது பயன்படுத்தலாம். அதை கொண்டு சொர்க்கத்துடைய வாசலை கூட திறக்கப்படலாம். நம்முடைய அமல் நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதும் சரி, கபர்ல இருக்கும் போதும், கியாமத் நாள்ல, மறுமையில கொடுக்கிற தண்டனையிலும் சரி, எந்த விஷயத்துல கொண்டு வேணா நம்மளுக்கு காப்பாத்தலாம். இன்ஷா அல்லாஹ் மறுமையில நம்முடைய பெற்றோர்களை நல்ல முறையில அல்லாஹ் சொர்க்கத்துல நம்ம அனைவரையும் ஒன்று திரட்டி கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.